viewers, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல நியூ அனிமி BL சீரிஸ் தான் பார்க்க போறோம். சீரிஸோட நேம் காதல் தீயே. இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா லவ், ரொமான்ஸ், சாட்னஸ், ரிவெஞ்ச்னு எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சோ இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம சீரிஸ்க்குள்ள போலாம். சீரிஸோட ஓபனிங்லயே நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ லியானை காட்டுறாங்க. அவனுக்கு 1 மந்தா வாந்தி வர மாதிரியும் ரொம்பவே சோர்வையா இருக்க மாதிரி ஃபீல் ஆக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவன் பாடியை ஃபுல் செக்அப் பண்ணியிருக்கேன். லியான் டாக்டர் கிட்ட, டாக்டர் என்னோட டெஸ்ட் ரிசல்ட் வந்துடுச்சா, என்னோட ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க டாக்டர், ஏன் இப்படி கேக்குறேன்னா 1 மாசமா நான் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் அதானே சொல்லி கேட்க, அதை கேட்ட டாக்டர் லியான் கிட்ட, கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க உடம்புக்கு எதுவும் இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, எல்லாம் நல்ல விஷயம் தானே சொல்ல. அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன லியான், என்னது நல்ல விஷயமா, என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியலையேன்னு சொல்லி கேட்க, டாக்டர் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க, நான் உங்க டெஸ்ட் ரிசல்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல நீங்க பிரெக்னென்ட் ஆகி 1 மாசம் ஆயிருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த வாமிட் வர மாதிரியும் டயர்ட்னஸ் ஏற்பட்டிருக்கே தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் நம்ம லியானை கங்க்ராஸ் பண்ண. டாக்டர் சொன்னதை கேட்டு ஷாக் ஆன நம்ம லியான், என்ன டாக்டர் சொல்றீங்க, நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேனா, நான் ஒரு பையன், என்னால எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும், எனக்கு என்னமோ டெஸ்ட் ரிசல்ட்ல ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க வேணா என்ன திரும்பவும் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, அதை கேட்ட டாக்டர், லியான் என்னால உங்க மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது, நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும், ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நீங்க ஒரு ஒமேகானால குழந்தை பெத்துக்க முடியும்னு சொல்ல, அதை கேட்ட லியான், சாரி டாக்டர் நான் இந்த விஷயத்தையே மறந்துட்டேன், டாக்டர் இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்ல முடியுமான்னு கேட்க, டாக்டர் கண்டிப்பா சொல்றேன், நான் உங்களை செக் பண்ணி பார்த்ததுல உங்க குழந்தை நல்லா ஹெல்த்தியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கு, அதனால இனி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மாசம் ரெகுலரா செக்அப் எடுத்துக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும், மனசுல தேவையில்லாத பத்தி நினைச்சு கவலைப்படுறதோ இல்ல கோபப்படவோ கூடாது, அப்படி நீங்க பண்றதுனால அது உங்க குழந்தைய தான் பாதிக்கும், அதனால உங்களை எப்பவுமே நீங்க ரிலாக்ஸா வச்சிருக்கணும், நீங்க கண்டிப்பா எந்த வேலையும் பண்ணக்கூடாது, ஆமா உங்க ஹஸ்பண்ட் வரலையா, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றதை விட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாதான் அவர் உங்களை கவனமா பாத்துக்குவாருன்னு சொல்ல, அதை கேட்ட லியான், சாரி டாக்டர் என்னோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு வரல, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்க சொன்ன விஷயத்த நான் வீட்டுக்கு போனது என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறேன், அப்புறம் உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்த லியான் வாய்ஸ் ஓவர்ல, என்னோட பேரு லியான், நான் ஒரு ஒமேகா, என் வயித்துல ஒரு குழந்தை இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு என் குழந்தைய நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழப்பத்தோட என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன், அதுக்கு காரணம் என் வயித்துல குழந்தை இருக்குங்கிற விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவருக்கு இந்த குழந்தை சுமையா தெரியவும் வாய்ப்பு இருக்கு, என்ன இவன் இப்படி சொல்றானேன்னு பாக்குறீங்களா, என்ன பண்றது, என்னோட வாழ்க்கை அந்த லட்சணத்துல இருக்கு, இப்ப நான் சொல்ற விஷயம் என் வாழ்க்கையில 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான், அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய கம்பெனில என் பாஸோட பர்சனல் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணேன், என் பாஸோட நேம் ஹாரி, திறமையான சார்மிங்கான ஆல்பா, அவரை முத தடவை பார்த்ததுமே எனக்கு அவர் மேல காதல் ஏற்பட்டுருச்சு, நானும் அவரை டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சேன்,